Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic introduction for the networking. So networking கான introduction topic பற்றி இந்த செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மல் நெட்வொர்க்கிங்னா என்ன? ஸோ நெட்வொர்க்கிங் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? அந்த நெட்வொர்க்குடைய யூசேஜ் இன் கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் எந்தெந்த பிளேசஸில் என்ன மாதிரி மெயின் அப்ரோச்சுக்காக நம்ம இந்த நெட்வொர்க்கிங்கை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் networking. The term computer network refers to two or more computer linked together so that they are able to exchange information. ஸோ நார்மல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிஸ்டமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அனதர் ஒன் சிஸ்டம்க்கு ஷேர் அண்டு கம்யூனிகேட் வித் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். ஸோ எக்ஸாக்டு ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், அந்த லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோனில் இருக்கிற ஒரு சம்திங் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை அதர் பர்சன்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற ஒன் செட் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் ஆர் எனிதிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை அனதர் பர்சன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஒன் டேர்ம் ஆஃப் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். தட் மீன்ஸ் இட்ஸ் கால்டு த எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் கால்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகேங்களா? தென் the connections can be wired or wireless. So the two types of connections establish பண்ண முடியும் internet connectivity ல. The first one is the wired connection and second one is the wireless connection. For mobile phone service and then and some others Wi-Fi connections இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா wireless connection. ஸோ டெலிஃபோன் நெட்வொர்க், ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா wired connection. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறதுல two possibilities connections available இருக்கு, wired connection and wireless connection. Okay, then the network can be either the intranet with an organizations or the internet public and open to all. So internet connections பார்த்தீங்கன்னா two terms are define பண்ணுறாங்க. in this first one term என்ன பார்த்தீங்கன்னா intranet, second one term என்னென்னு பார்த்தீங்கன்னா internet. ஸோ இன்ட்ராநெட் மீன்ஸ் என்னென்னா வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளார ஒரு செட் ஆஃப் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறது. தட் மீன்ஸ் ஸோ அவுட் ஆஃப் சைடில் எந்த ஒரு கேபிள் நெட்வொர்க்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பீப்புளோட கனெக்டிவிட்டியை இல்லாமல் வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ் வித்தின் ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளார இருக்கிற மோர் தென் கம்ப்யூட்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா intranet connections. That means within organization. ஓகேங்களா? then internet. so internet means public and open to all. for example ஒரு சிஸ்டம் இன் சென்னை லொக்கேஷன்ஸில் இருக்கிற ஒரு சிஸ்டமை ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சிஸ்டமோட நம்ம கனெக்டிவிட்டியை மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் த்ரூ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை நம்ம மேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வைட் கனெக்ஷன்ஸை அசைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த வைட் கனெக்ஷன்ஸில் ஒரு சிஸ்டம்லேருந்து அனதர் ஒன் சிஸ்டம்க்கு டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது த்ரூ த வயர் இன்டைரக்ட், தட் மீன் டைரக்ட் டு டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ லிங்க்டு டு அதர் சர்வர் பேசஸ் ஆஃப் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்சிங் ஏரியா. ஸோ எக்ஸ்சேஞ்சிங் ஏரியாஸை ரீச் பண்ணிவிட்டு அண்ட் தென் எக்ஸாக்டு சிஸ்டம் அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு சிஸ்டமாக ரீச் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ போத் ஆர் இன்ட்ராநெட் ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் establishing network, that means internet connections. ஓகேங்களா? then next one, an intranet is a private network that uses the internet protocol and technology for sharing informations among the member of an organization. so intranet facilities, intranet network connections, that means it is called the private network. ஸோ அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கிற சிஸ்டம்க்கு மட்டும் ஒரு இண்டிவிஜுவல் கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் ஆப்ஷன். ஸோ இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஆப்ஷன். தட் மீன்ஸ் ப்ரோட்டோகால் மீன்ஸ் என்ன செட் ஆஃப் ரூல்ஸ். ப்ரோட்டோகால் மீன்ஸ் சம் செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு இன்டர்நெட்டை மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் அந்த வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளார இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சிஸ்டம்குள்ளார என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
சம் கனெக்டிவிட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ட்ராநெட் கனெக்டிவிட்டிஸை நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் த டெக்னாலஜி ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த வித்தின் த கம்பெனிக்குள்ளார இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் செக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ட்ராநெட் கனெக்டிவிட்டிஸில் ஒர்க் ஆகும். ஏன்னா வித்தின் த கம்பெனிக்குள்ளார இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் அவங்க ஷேர் பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணதுக்கான பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணலாம், ஸோ அலோவ் பண்ணாமல் போகலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலோவ் பண்ணும்போது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மெத்தடுக்குள்ளார போயிடும். ஸோ வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளார நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை மேக் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராநெட் கனெக்ஷன். ஓகேங்களா. ஸோ த மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வித்தின் த மெம்பர்ஸ், தட் மீன்ஸ் அந்த கனெக்ஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளார மட்டும் மேக் ஆகும். ஓகேங்களா. தென் அண்ட் எக்ஸ்ட்ராநெட் இஸ் எ செமி ப்ரைவேட் நெட்வொர்க். தென் அனதர் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட் இஸ் ஆல்சோ கால்ட் த செமி ப்ரைவேட். ஸோ half of the sessions private organizations team work basisலையும் half of the sections public sectors work basisலையும் ரன் ஆகும். இட் இஸ் கால்ட் த எக்ஸ்ட்ராநெட். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் இருக்க மெயின் பிரான்ச் ஆஃப் கம்பெனி ஃபார் மோர் தென் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் டு அனதர் லொக்கேஷன்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நெட்வொர்க்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ஸில் சென்னை ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளாரையும் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் கோயம்புத்தூர் ஆர்கனைசேஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்காக யூஸ் பண்ணுற நெட்வொர்க் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராநெட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக அந்த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளார இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் கலெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் அவுட் ஆஃப் சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஷேரபிலிட்டியும் உங்களுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் த செமி ப்ரைவேட் நெட்வொர்க். ஓகேங்களா. தென் it can be considered an intranet that has been extended to allow a selected group of people outside an organization such as vendors and business partner to gain access to informations relevant to the organization. So in this semi private network or இன்ட்ராநெட் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட். ஸோ அதனுடைய விரிவாக்கத்தை என்ன மாதிரி கொண்டு வராங்க டு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த பர்சன்ஸ்க்கு நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ணணும், எந்தெந்த பர்பஸ்க்கு எந்தெந்த பர்சன்ஸ்க்கு எக்ஸாக்டாக அதுக்கான ஷேரபிலிட்டியை மேக் பண்ணணும் அப்படின்றத அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸை ஃபஸ்ட் கவுண்டிங் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கவுண்டிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவுட் சைட் அண்ட் ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் Chennai companies group of members working on this Coimbatore area. So in the situations we make that so some set of groups. So Chennai locations some set of group and then Coimbatore some set of groups. So in the மாதிரி organizations make பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா so to provide the network facilities such as எந்தெந்த பர்சன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா vendors and business partners. So related to business partner and informations relevant to organization. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும்னு பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வித் ஆர்கனைசேஷன்ஸுடைய பர்மிஷன்ஸ் நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் in an organization that has a substantial number of computers in operation, it is required that different departmental computer be interconnected so the management is able to extract and correlate informations about the entire company. So in the types of networking organizations la pathina substantial, so pathina adukana நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுடைய எண்ணிக்கை, ஸோ நம்பர் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் கவுண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கணிசமான அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டான்ஷியல் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் என்ன ஆகுனா ஒரு கம்ப்யூட்டர்ஸுடைய ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்வயர்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுற மோர் தென் டிபார்ட்மெண்ட், ஐடி டீம், டெஸ்டிங் டீம், ரெக்வயர்ட் டீம், ஹெச்ஆர் டீம் and then some other teams available இருக்கும். So each and every departments are making a network facilities. ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் இன்டர்கனெக்டட் டு த மேனேஜ்மெண்ட். ஸோ ஓவரால் இன்டர்கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா
ஸோ மேனேஜ்மெண்ட்டோட கனெக்டிவிட்டியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் த கோரிலேட் இன்ஃபர்மேஷன். ஸோ ரிலேட்டடான அதுக்கு எக்ஸாக்டு அந்த கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்டு என்டையர் கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா நெட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு intranet connection. ஓகேங்களா. தென் two of the key terms that are very commonly associated with networking are server and network station. So mostly computer networking facilities provide பண்ணும்போது பார்த்தீங்கன்னா two terms of common associated மேக் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் அண்டு ஒர்க் ஸ்டேஷன்ஸ் பேசிஸில் சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன்ஸை மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூ டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆப்ஷன் சர்வர்னா என்ன, ஒர்க் ஸ்டேஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. திஸ் இஸ் நவ் ஃபர்ஸ்ட் ஒன். சர்வர் இட்ஸ் எ கம்ப்யூட்டர்ஸ் தட் மேனேஜ் அக்சஸ் டு எ ஷேர்ட் ரிசோர்ஸ் லைக் எ ப்ரோக்ராம், டாக்குமெண்ட் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆர் பிரிண்டர் பை அதர் கம்ப்யூட்டர். இட் இஸ் நெட்வொர்க் டு. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸாக ஒர்க் பண்ணுற அந்த பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர். ஸோ இந்த சர்வர் மெயின் ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வித் த அதர்ஸ் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ த மெயின் சர்வர் லொக்கேஷன்ஸில் இருக்கிற சிஸ்டம்லேருந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸை அதர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபார் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் லைக் எ ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமாக ஷேர் பண்ணும். அதர்வைஸ் டாக்குமெண்ட், சம் செட் ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும். தென் பிரிண்டர்ஸ். ஸோ சர்வர் சிஸ்டமோட கனெக்ஷனில் இருக்கிற எந்த ஒரு பிரிண்டர்ஸையும் அதன் ரிலேட்டடாக இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கிற ஒரு சிஸ்டம்னால் அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ சர்வர் மீன்ஸ் மெயின் சிஸ்டம், தட் மீன்ஸ் மெயின் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. தென் யூஸ்வலி த டேர்ம் சர்வர் மீன்ஸ் எ டெடிகேட்டட் சர்வர். ஸோ டெடிகேட்டட் மீன்ஸ் we already know that word meaning. ஸோ ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டெடிகேட்டட் மீன்ஸ் என்னென்னா பரந்த மனப்பான்மை உள்ள. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணுவோன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேரபிலிட்டியை கொடுத்துருப்போம். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே அவன் மைண்டுக்குள்ளார மெர்ஜ் பண்ணி வைக்க மாட்டான். ஸோ ஆல் ஓவர் இன்ஃபர்மேஷன்ஸை அதர் பர்சனோட ஷேர் பண்ணுறது மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெடிகேட் சர்வர் மீன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அதர் பர்சனோட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை இந்த சர்வர் ப்ரொவைட் பண்ணுறதால ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இட்ஸ் கால்ட் டெடிகேட் சர்வர். ஓகேங்களா. தென் டெடிகேட் சர்வர் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேனேஜிங் அண்ட் ஷேரிங் ரிசோர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக இந்த டெடிகேட்டட் சர்வர் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஷேர் த இன்ஃபர்மேஷன். ஒரு மெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் எனிவேர் இந்த சிஸ்டமில் இருந்து அதர் சிஸ்டமுக்கு நம்ம சம் ரிசோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர். ஓகேங்களா. தட் இஸ் கால்ட் ரிசோர்ஸ் ஷேரிங் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் this is the configurations of structures, workstation and server. So this is called the server system. So the systems having more than system connectivity in through the line, that means wide connection. So each and every systems with connected individual connection. So individual connection to the server system. So otherwise with this systems also connection to the printer. So printer and then பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோட என்ன ஆகுதுன்னா இந்த இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் அதாவது மெயின் சிஸ்டம் டு கனெக்ட் டு த அதர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இட் இஸ் கால்ட் த நெட்வொர்க் சிஸ்டம். ஸோ ஓவரால் சிஸ்டம் என்ன சொல்லுவாங்க நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் சிஸ்டமில் 2 ஆப்ஷனல் கம்யூனிகேஷன்ஸ் அசைன் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சர்வர் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் ஆப்ஷன்ஸ் டு இண்டிவிஜுவல் சிஸ்டம் ஒர்க். ஓகேங்களா. பட் த சர்வர்ஸ் மேக்கிங் அதாவது த ஆர்கனைசேஷன் டு ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் டு ஈச் சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டமுக்கு என்ன ஆகுனா இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ தென் இந்த ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட் சர்வர் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் அனதர் ஒன் வே ஆஃப் அப்ரோச் டு மேக்கிங் எ சர்வர் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் கான்ஃபிகரேஷன். ஸோ இண்டிவிஜுவல் சிஸ்டம் மேக்கிங் எ நெட்வொர்க் சுவிட்ச். ஸோ நெட்வொர்க் சுவிட்சோட கனெக்டில் இருக்குது. தென்
to make the leaf structure basisல ஸோ இண்டிவிஜுவல் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ்லேருந்து என்ன ஆகுதுன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம்க்கும் ஒரு லிங்க் பேசிஸ் கனெக்ட் ஆகுது ஒர்க் ஸ்டேஷன் 1 ஒர்க் ஸ்டேஷன் 2 ஒர்க் ஸ்டேஷன் 3 அண்ட் நெட்வொர்க் பிரிண்டரோட ஸோ மோர் சிஸ்டம்ஸ் மேக்கிங் த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஓகேங்களா ஸோ தெர் ஆர் 2 types அண்ட் மோர் தென் நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸை மேக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் it cannot be used directly for work by anyone except the network administrator ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த சிஸ்டமுடைய ஒர்க் கண்ட்ரோலையும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் தட் மீன்ஸ் சர்வர் நெட்வொர்க்கில் இருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும் பட் சர்வர் நெட்வொர்க்குடைய கனெக்டிவிட்டியை அதர் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் நெட்வொர்க் அதர் ஒர்க் ஸ்டேஷன் சிஸ்டமால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் சர்வர் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா அதர் சிஸ்டமுடைய தட் மீன்ஸ் ஒர்க் ஸ்டேஷனுடைய சிஸ்டமுடைய கண்ட்ரோல் ஓவரால் கண்ட்ரோல்ஸரை நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த சர்வர் சிஸ்டமோட கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஒர்க் ஸ்டேஷன் எனி கம்ப்யூட்டர் கனெக்டட் டு த சர்வர் அவைலபிள் ஆஃப் இட்ஸ் சர்வீஸ் இஸ் எ ஒர்க் ஸ்டேஷன் ஸோ எந்த ஒரு சிஸ்டமையும் நம்ம என்னவா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்டேஷன் சர்வரோட கனெக்ஷன்ஸில் இருக்க எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் ஸோ எண்ட் ஆஃப் த லீஃப் ஆஃப் சிஸ்டம்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனி கம்ப்யூட்டர் கனெக்டட் டு த சர்வர் ஸோ மெயின் சிஸ்டமோட கனெக்ஷன்ஸில் இருக்கிற இண்டிவிஜுவல் சிஸ்டம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் ஓகேங்களா தென் ஸோ இந்த மெயின் சர்வர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஷேரபிள் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸால் அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் உண்டு ஓகேங்களா தென் இட்ஸ் ஏ கம்ப்யூட்டர்ஸ் தட் இஸ் டைரக்ட்லி யூஸ் பை சம் ஒன் டு டூ ஒர்க் ஸோ இண்டிவிஜுவல் சிஸ்டமுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுது ஒரு கம்ப்யூட்டர்ஸுடைய டைரக்ட் யூஸ்டு ஸோ அதர் ஷேரபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் உண்டு அண்ட் இண்டிவிஜுவல் டாஸ்க் ஆஃப் ஒர்க்கையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸில் அலவுட் ஓகேங்களா தென் எ ஒர்க் ஸ்டேஷன் கேன் ஆல்சோ act as a server to other computer so individual workstations computers is also working with the another one computer server for example ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் சிஸ்டமில் ஷேரபிள் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் சிஸ்டமில் ஷேர் பர்மிஷன்ஸை நீங்கள் அலோவ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டமாக ஒர்க் ஆகும் அப்படின்னா சர்வர் சிஸ்டமாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ வி மேக் த ஒர்க் ஸ்டேஷன் சிஸ்டம்ஸ் இஸ் ஆல்சோ சேஞ்ச் த சர்வர் சிஸ்டம் ஓகேங்களா தென் ஸோ இன்றைக்கி செக்ஷன்ஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் அண்ட் இகாமர்ஸில் நெட்வொர்க்கிங்னா என்ன அண்ட் நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன்ஸில் வாட் ஆர் த கான்செப்ட் ஆஃப் அப்ளையிங் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸில் சர்வர்னா என்ன ஒர்க் ஸ்டேஷன்னா என்ன சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி ரன் ஆகும் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி ரன் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ